வணக்கம், வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டைல் சமையல். இன்றைக்கி அருமையான கருவாட்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, 7-8 பூண்டு, 1 பச்சை மிளகாய், 5 துண்டு கருவாடு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு. இரும்பு சட்டி நல்லா சூடு பண்ணிக்கலாம். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் நல்லெண்ணெய் வச்சு செய்யும்போது பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகுது. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக மாறும்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை சின்னதை நறுக்கி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு பூண்டு பிடிக்குன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 12 பூண்டு பல் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்னதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 8 பூண்டு தான் சேர்த்துருக்கேன். இதில் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதங்குறதுல தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. அந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கருவாடை சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி மஞ்சப்பாறை கருவாடை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். நல்லா வெந்நி தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கருவாடை நல்லா ஊற வச்சுருங்க. 2 தண்ணியை வச்சு நல்லா அலசிட்டிங்கன்னா அதில் இருக்க மண், தூசியெல்லாம் போயிடும். அது குழம்புக்கு ரெடியாக இருக்கும். இன்றைக்கி பொரியல்னால 5 துண்டு கருவாடு மட்டும் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். நம்ம வதங்கின வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிட்டோம். இப்போ மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. பாதி வெந்திருக்கும் அது. வெங்காயத்தை இதுக்கப்புறம் ஃபுல்லாக வெங்காயத்தையும் கருவாட்டையும் ஒன்றா சேர்க்குறதுல தான் இருக்குது. 2த்தையும் சேர்த்து பொரியல் மாதிரி ஒரு பொடி மாஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம். நல்லா கிண்டி விட்டோம். 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறோம். நல்ல பொரியல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. கருவாடு நல்லா வெந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? மொத்தமாக 12-15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கருவாடையும் வெங்காயத்தையும் சேர்த்து வச்சு நம்ம நல்லா கிளறி விடுறோம். மூடி வச்சு கிளறி விட்டு செய்கிறோம். இப்படி செய்கிறதுனால நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். தேங்காய் பூ ஆப்ஷனல் தான். தேங்காய் பூ சேர்த்து செஞ்சிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பொரியலுக்கு தேவையான உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியாகவே இருக்குது. நம்ம கருவாட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான அருமையான கருவாட்டு பொரியல். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.